ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 விதமான ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. இந்த 7 ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் எந்த தொழில் எடுத்து செஞ்சால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் earn பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான 7 பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா தான். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சோப் தயாரிக்கும் தொழில். அதாவது சோப் தயாரித்து அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த சோப் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் உங்களுக்கு போதுமானது. ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வாங்கி அந்த மிஷினில் நீங்கள் சோப்பை ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ரெடி பண்ண பிறகு இந்த லோக்கல் ஸ்டோரில் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டூத் பிக் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த டூத் பிக்கை நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 50,000 ரூபாய், 40,000 50,000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதுமானது. இதுக்கும் மிஷின் வருது. அந்த மிஷினை வாங்கி இதை நீங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி கடைகளுக்கு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த டூத் பிக்கை ரெடி பண்ணுறது ஈஸி. அந்த ஒரு குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சியை நீங்கள் மேலே நல்லா சீவிக்கிட்டிங்கன்னா அது அந்த மிஷினில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சீவி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாக் பீஸ் மேக்கிங் பிஸ்னஸ். சாக் பீஸ் மேக்கிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலும் போதுமானது. இதுக்கும் அந்த மிஷின் வருது. அந்த மிஷினில் போட்டு நீங்கள் சாக் பீஸை ரெடி பண்ணி அதை இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பு, ஸ்கூலு, எங்கெங்கெல்லாம் சாக் பீஸ் தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேப்பர் பேக் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பேப்பர் பேக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா பிளாஸ்டிக் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. இதுக்கும் ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த மிஷினை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த தொழிலை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சானிட்டரி பேட் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த சானிட்டரி பேடை நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். இதுக்கும் மிஷின் இருக்குது. அந்த மிஷினை வாங்கி இந்த பேடை நீங்கள் ரெடி பண்ணி இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு நல்ல லாபமும் இருக்குது. இதுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த சானிட்டரி பேடு பிஸ்னஸ் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2,00,000லேருந்து 5,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா மிஷின்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷின். அதுக்கு தகுந்தாப்போல் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது. இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லோக்கலில் இருக்கிற அந்த ஃபார்மசி ஸ்டோர்ஸில் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெயில் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது இந்த நெயில் பாலிஷ் நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 40,000லேருந்து 50,000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதுமானது. இதுக்கும் மிஷின் வருது. அந்த மிஷினை வாங்கி நீங்கள் நெயில் பாலிஷை மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லரில் சேல்ஸ் பண்ணலாம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல்ஸ் பண்ணலாம். இந்த காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காட்டன் பட் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த காட்டனுடைய அந்த பட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். இதுக்கு அந்த மிஷின் தேவைப்படும். இந்த காட்டன் பட்ஸை நீங்கள் கையில் கூட செய்யலாம். ஆனால் ஃபினிஷிங் அதிகமாக வராது. அந்த மிஷினில் நீங்கள் செய்யும்போது ஃபினிஷிங்கும் நல்லா வரும். உங்களுக்கு உற்பத்தியை அதிகமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். அதிகமாக ரெடி பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் ஃபார்மசி ஸ்டோரில் சேல்ஸ் பண்ணலாம். காஸ்மெட்டிக் ஸ்டோரில் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா ஒரு 7 பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் ஏதாவது தொழில் கூட எடுத்து செய்யலாம். எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்.